எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரசாயன உரம் இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியுமா, இல்லை அது இல்லாமல் கூட விவசாயம் செய்யலாமா அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோ பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு எதுக்கு ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரியணும். இது தெரியணும்னா பயிரோட வளர்ச்சிக்கு எதெல்லாம் அடிப்படையான தேவையான விஷயங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அடிப்படையான தேவை என்னென்னா எல்லாருக்கும் தெரியும், லைட், வெளிச்சம், சூரிய ஒளி வெளிச்சம் தேவை. ரெண்டாவது கார்பன் டை ஆக்சைடு, கரி அமில வாயு, அது தேவை. மூணாவது தண்ணி தேவை. ஸோ அது அப்போ தான் வேர் மூலயமா தண்ணி உறிஞ்சு தான் பயிர் வளருது. ஸோ இப்போ தண்ணி தேவை. நாலாவதாக எது தேவை அப்படின்னா வெப்பம், அகெயின் இந்த டெம்பரேச்சர், அந்த உஷ்ணம் தேவை. ஒரு சில பயிர்கள் அப்போ தான் வரும். அஞ்சாவதாக என்ன தேவைன்னா இடம், ஸ்பேஸ், இடைவெளி, போதிய இடைவெளி இருந்தால் தான் பயிர் நல்லா வரும். ஸோ இது அஞ்சாவது. ஆறாவதாக ஒன்று தேவை, அதுதான் ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரியன்ஸ். ஸோ இந்த ஆறுமே பயிர் வளர்ச்சிக்கு ஒரு குரூஷியல் பேராமீட்டர்ஸ். வெளிச்சம், கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, டெம்பரேச்சர், ஸ்பேஸ், நியூட்ரியன்ஸ். இந்த ஆறில் இந்த அஞ்சையும் மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா வெளிச்சம் சூரியன் கொடுக்க போகுது, தண்ணி நம்ம கொடுக்க போகிறோம், அண்டு மழை மூலியமாக வரப்போகுது. தண்ணியில் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. கிணத்துலேருந்து எடுத்து பாய்ப்போம், மோட்டர் போட்டால் தண்ணி பாய போகுது. ஸோ பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வராது. கார்பன் டை ஆக்சைடு அகைன் காற்றுல இருக்குது, பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. டெம்பரேச்சர், வெப்பம் சூரியன் தரப்போகுது, அதுலேயும் பெரிய எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. இடம், இடைவெளி நம்ம பார்த்து செய்யணும். இது நம்ம கையில் இருக்குது. பட் இருந்தாலும் அளவு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா இடைவெளி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிடுவோம். பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. இங்கே இதில் என்ன இப்போ அந்த அஞ்சாவது தவிர்த்து இந்த ஆறாவதில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நியூட்ரியன்ஸ். இது யார் கொடுப்பாங்க அப்படின்னா மண் கொடுக்கும், சாயிலில் இருக்கிற நியூட்ரியன்ஸ். இன்னொன்று மனிதர்கள் நம்ம உரம் மூலியமாக நம்ம கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் உரங்கிறத நான் ஜென்ரலைஸ் பண்ணுறேன், எந்த பஞ்சாயத்துக்குள்ளேயும் போக விரும்பலை. நியூட்ரியன்ஸ் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக. ஏன்னா எந்த ஊட்டச்சத்து மண்ணிலேருந்து எடுக்குது, எந்த ஊட்டச்சத்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. அது ஒன்று. ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸும் இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் பயிரோட வளர்ச்சி வரும். அதனால் இந்த ஆறாவது மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். அங்கே தான் நம்ம பஞ்சாயத்துமே இருக்குது. பெரிய பிரச்சனையும் இந்த ஆறாவது மேட்டர் தான் இருக்குது. மற்றது கூட எல்லோரும் மேனேஜ் பண்ணிடலாம், பெரிய பிரச்சனை இல்லை. இந்த ஆறாவதோட மேட்டர்னால தான் இப்போ இந்த வீடியோவோட நோக்கமே. இந்த ஆறாவது மேட்டர் மட்டும் ஓகே, ஈஸிலி மேனேஜபிள், இந்த 5 மாதிரினா இந்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு வேலையே கிடையாது. அதனால் இப்போ இந்த நியூட்ரியன்ஸ் மண்ணிலேருந்து இல்லை உரம் மூலியமாக வரப்போகுதுன்னு சொல்கிறேன். 2 ஆங்கிலையும் பார்ப்போம். பேஸ்ட் ஆன் சாயில். இந்த நியூட்ரியன்ஸ் நம்ம மண் மூலியமாக கிடைக்கிது அப்படின்னா, மண்ணில் எல்லா மண்ணும் ஒரே தன்மையில் இருக்காது. ஒரு சில மண்ணில் ஊட்டச்சத்து நிறையா இருக்கும், ஒரு சில மண்ணில் நடுநிலையாக இருக்கும், ஒரு சில நாளில் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு சில மண்ணில் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி மண் வகைகள் ஒரு இடத்துக்கு மாறும். இப்போது மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்தின் அளவு, அதோட அடிப்படையில் பயிரோட வளர்ச்சி மாறும். இதுதான் பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு கூற்று. எப்படி மாறும் அப்படின்னா, மண்ணில் ஊட்டச்சத்தே இல்லை, ரொம்ப சொற்பமான அளவு தான் நியூட்ரியன்ஸ் இருக்குன்னா பயிர் தாக்கு பிடிக்கும், உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு இந்த காட்டு மரங்கள், அப்புறம் இந்த ரோட்டு சைடில் ஓரமாக இந்த பொட்டல் காட்டில் வேலிக்காத்தாள் மரம்லாம் வளர்ந்துருக்கும், முள்ளு மரம் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரிலாம் உயிரை பிடிச்சிட்டு வளரும். அடுத்தது எப்போ மழை வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு. அடுத்த வகையான மண் நடுநிலையான மண். இது இந்த மாதிரி மண்ணில் நம்ம கொஞ்சம் நம்ம கவனிப்பு தேவைப்படும். கொஞ்சம் இயற்கை உரங்களோ இல்லை எருவோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி வரும். மற்றபடி செடி ஓரளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்த ஒரு வகையான மண் இருக்குது. இதுதான் எனக்கே பொறாமையாக இருக்கக்கூடிய ஒரு மண். எதை போட்டாலும் வரும் சார் என் மண்ணில் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மண் வகையில் செடி அபரிவிதமாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதோட பொட்டென்ஷியல், ஃபுல் ஜெனட்டிக் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணி விளைச்சல் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் மண்ணில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் அடிப்படையில் பயிரோட வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இப்போது சில இயற்கை முறையில் விவசாயம் செய்கிற நபர்கள் சொல்லுவாங்க, ஏப்பா நான் என் நிலத்தில் ரசாயன உரம் துளி ஒரு பொட்டு கூட நான் சேர்க்கலை, எல்லாம் சூப்பராக வருது, எதுக்கு ரசாயன உரம் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்ஸ்லேயும் இந்த வீடியோ கீழே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஏன் ஒரு சில நபர்களோட மண்ணில் செடி வருது, நம்ம உரமே கெமிக்கல் உரம் போடாமல் பயிர் வளர தான் செய்யும், ஏன் வளருது? ஆனால் மற்றவங்களுக்கு அது வளராது. ஒரு சில பேருக்கு வளரும். ஆனால் எல்லாருக்கும் வளருமா அப்படின்னு கேட்டால் வளராது. ஒரு சில மண் வகைகளுக்கு மட்டும்தான் வரும். அது ஏன் அப்படின்னா, நம்ம இந்த 6 ஊட்டச்சத்துக்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, வெளிச்சம், ஊட்டச்சத்துக்கள் இல்லை, 6 ரெக்குயர்மெண்ட்
தேவையான 6 விஷயம் பயிர் வளர்ச்சிக்கு: வெளிச்சம், தண்ணி, கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர், ஸ்பேஸ், அப்புறம் நியூட்ரியன்ஸ். இந்த 6ல் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த உரம் நியூட்ரியன்ஸ் கொடுக்க மாட்டாங்க கரெக்டாக. ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் மேட்டரை எடுத்துருவோம். இந்த 5ம் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். வெயில் மூலிமா வெளிச்சம் வந்துடும், வெயில் மூலிமா ஹீட் வந்துடும், கார்பன் டை ஆக்சைடு காற்றுல இருக்குது, தண்ணி பாய்ச்சிருவாங்க, ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அவுட் ஆஃப் 5 க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு. ஸோ செடி வளர தான் செய்யும். ஸோ இதுதான் வந்து உரம் போடாமலே சில செடிகள் வளர்கிறதுக்கான ஒரு லாஜிக். பொதுவாக இயற்கை விவசாயம் செய்கிற நபர்கள்லாம் அவங்க லேண்டை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி உரம், தொழு உரம் எல்லாத்தையும் போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து போதுமான அளவு க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த பயிரோட ஜெனட்டிக் பொட்டென்ஷியல், அதோட ஃபுல் திறனோட அவுட்புட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். ஏன்னா மண்ணில் இருக்கிற அந்த லிமிட்டட் நியூட்ரியன்ஸை வச்சு அதால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம மண்ணில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்க முடியாது. ஆனால் மண்ணில் அபரிவிதமான சத்து இருக்குது அப்படின்னா உரம் போட தேவையில்லை, அதுவே தானாக வளர்ந்து விளைச்சல் கொடுக்கும். இதைத்தான் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் உரமே போடல, எங்களுக்கு நல்லா தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, எவ்வளோ நாள் தான் அந்த மண்ணில் இருக்கிற சத்து வந்து பயிருக்கு எடுத்து கொடுக்கும்? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மண்ணில் இருக்கிற நியூட்ரியன்ட் ரிசர்வ்ஸுமே டெப்ளீட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக இவங்க நாட்டு வெரைட்டி யூஸ் பண்ணாமல் ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக மண்ணில் இருக்கிற சத்து வந்து சீக்கிரமாக டெப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதோட ஜெனட்டிக் பொட்டன்ஷியலே ஈல்டு ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால எவ்வளோ நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியுமோ அதை அப்சர்வ் பண்ண தான் பார்க்கும். ஏன்னா அதோட தன்மை அப்படி. ஸோ ஹைப்ரிட் செடிகள் பயிர்கள் பயன்படுத்துகிறாங்க, சாகுபடி செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப காலத்துக்கெல்லாம் மண்ணில் இருக்க இயற்கையான வளம் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஒரு 4-5 சாகுபடி செய்யலாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அதோட சாயிலோட நியூட்ரியன்ட் கிராஃப் பார்த்திங்கன்னா இப்படி இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. மோரோவர் எல்லா இடத்துலையும் ஒரே விதமான நியூட்ரியன்ட் ரிச் மண் இருக்காது. ஒரு இடத்துல மண்ணெலாம் மாறும். ஸோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதாவது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுப்பா, எல்லோரும் கெமிக்கல் உரம் போடாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுமே ஒரு முட்டாள்தனமான ஒரு தாட்டு தான். ஏன்னா அவங்க மண் நல்லா இருக்கும், வருது, எல்லாம் ஓகே, மற்றவங்க மண் எப்படி இருக்குன்னு தெரியாது கரெக்டாக. இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் உரங்கிறத ஒன்றா நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ உரங்கிறது இங்கே நான் வந்து 2 விதமாக பிரிக்கிறேன்: இயற்கை உரம், கெமிக்கல் உரம். கெமிக்கல் உரத்துக்கு அப்புறம் வரேன். இயற்கை உரம் போட்டால் என்ன ஆகும்? ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 2-3 வருஷத்துக்கு சாகுபடி நல்லா செஞ்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க, அதுக்கப்புறம் குறையுதுங்கிறீங்க. நான் இயற்கை உரம் கொடுத்துட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2-3 வருஷத்துக்கு கழித்து நீங்கள் இயற்கை உரம் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். உங்களோட பயிர் எடுத்துக்கிற, அதாவது உங்கள் பயிரோட தன்மை, ஏதாவது நீங்கள் ஹைப்ரிட் போகிறீங்களாலும் சரி, இல்லை நாட்டு வெரைட்டிஸ் சூஸ் பண்ணுறீங்களா சரி, பயிரோட தன்மைக்கு அதோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நியூட்ரியன்ஸ் மண்ணில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பிரச்சனை வரும். மோஸ்ட்டாக நீங்கள் இயற்கை சார்ந்த உரங்கள் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த டாப்பிக்கை வந்து போன ஃபார்மிங் அட்வான்ஸ்டில் ஏதோ ஒரு பார்ட்டில் சொல்லியிருக்கேன், அதை மறுபடியும் நாங்கள் ரீகலெக்ட் பண்ணுறேன். என்னென்னா, இயற்கை உரங்கள் காலப்போக்கில் தான் அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாதம் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ரேட் ஆகி மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அதை சாப்பிட்டு வினை புரிஞ்சு நியூட்ரியன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கே ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆயிரும். ஆனால் உங்கள் பயிருக்கு இன்றைக்கி நாளைக்கு சாப்பாடு தேவை. ஸோ இன்றைக்கி நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் 3 மாதம் கழித்து அந்த நியூட்ரியன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுன்னா அங்கேயும் பிரச்சனை வரும். இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் செகண்ட் இது கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்துகிறாங்க. கெமிக்கல் உரங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இப்போ எல்லாருக்கும் இதுதான் பிரச்சனை. இது வரைக்கும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த இயற்கை விவசாயிகள் கொந்தளிக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு வந்துட்டோம். டிஸ்க்ளைமரை போட்டாச்சு. இப்போ எதுக்காக கெமிக்கல் உரத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பயிர் வளர்ச்சிக்கு ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நியூட்ரியன்ஸ் தேவை அப்படின்னு. கெமிக்கல் உரத்தால் கரெக்டாக ப்ரிசைஸ் நியூட்ரியன் டெலிவரி, ப்ரிசைஸ் குவான்டிட்டியில் டெலிவரி பண்ண முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்று, பயிருக்கு தேவையான அளவான ஊட்டச்சத்துக்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு இவ்வளோ சாப்பாடு தேவைன்னா அவ்வளோ சாப்பாடையும் கொடுக்கக்கூடிய அளவு, அதோட பொட்டன்ஷியல் வந்து கெமிக்கல் உரத்துக்கு இருக்குது. அதனால தான் இந்த 2 பெரிய ரீசன், மற்ற ரீசன் இருந்தாலும் இந்த 2 பெரிய ரீசன்னால தான் கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க,
கெமிக்கல் உரங்கள் வந்து நம்ம மண்ணுக்கு தான் சாப்பாடு போடணும், நம்ம செடிக்கு சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த பஞ்சாயத்தை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வேறு ஒரு டாப்பிக்கில் கொண்டு வரேன். இப்போதைக்கு வில் ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் டு திஸ். கமெண்ட்டில் யாரும் இந்த டாப்பிக்கை கொண்டு வந்து வந்துடாதீங்க. ஸோ இப்போது அது எப்படிப்பா நீ வந்து கெமிக்கல் உரங்கள் நீ சொல்கிற ப்ரிசைஸ் நியூட்ரியன் டெலிவரி ப்ரிசைஸ் குவான்டிட்டியில் தரும் அப்படின்னு சொல்கிற எங்கள் இயற்கை உரத்துக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்த டாபிக் உள்ள ஸ்லோவாக ட்ரான்ஸ்லேஷன் ஆகி போக போகிறோம். என்னதுன்னா நியூட்ரியன் ரிமூவல் ரேட் அப்படின்னா, ஒரு பயிர் அதோட சாகுபடி வாழ்நாள் சாகுபடியில் உதாரணத்துக்கு நெல் எடுத்துப்போமே, நெல் 100 நாள் பயிர் எடுத்துப்போம். அந்த 100 நாளில் உங்கள் மண்ணிலேருந்து எவ்வளோ சத்தை எடுத்து அது நெல்லாக கொடுக்குது அப்படிங்கிறது தான் நியூட்ரியன் ரிமூவல் ரேட். இது ஒரு பயிருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நான் 3 பயிருக்கான அந்த நியூட்ரியன் ரிமூவல் ரேட் சொல்கிறேன். இதோட டேட்டா அஃபிஷியல் டேட்டா எங்கேருந்து எடுத்துங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், தேவைப்படுகிறவர்கள் போய் பார்த்துக்கலாம். நெல்லுக்கு வந்து தலை சத்து தோராயமாக 15 கிலோ டு 37 கிலோ தேவைப்படுது. ஃபாஸ்பரஸ் 1.25 கிலோலேருந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோ ஃபாஸ்பரஸ் தேவைப்படுது. பொட்டாசியம் இது வந்து 21 கிலோ டு 60 கிலோ தேவைப்படுது தோராயமாக. இது என்னதுன்னா, நீங்கள் கொடுக்குற உர அளவு இல்லை, சத்து அளவு. தலை சத்து அவ்வளோ, பாஸ்பரஸ் அவ்வளோ, பொட்டாசியம் அவ்வளோ தேவைப்படுது. நெல்லுக்கு சொன்னது 1 ஏக்கர். அடுத்தது வாழைக்கு பார்த்தோம்னா, வாழைக்கு 1 ஏக்கருக்கு நீங்கள் சாகுபடி செஞ்சு எடுத்திங்கன்னா எவ்வளோ சத்துக்கள் உங்கள் மண்ணிலேருந்து வெளியே போயிருக்கும் அப்படின்னா, 100 to 120 கிலோ தலை சத்து நைட்ரஜன், 10 to 16 கிலோ ஃபாஸ்பரஸ், 320 to 480 கிலோ பொட்டாசியம், 60 to 70 கிலோ கால்சியம், 16 to 24 கிலோ மெக்னீஷியம், 5.6 to 8 கிலோ சல்ஃபர் பர் ஏக்கர். இதெல்லாம் வந்து ஒரு வாழை சாகுபடி செஞ்சிங்கன்னா சராசரியாக எடுத்துகிட்டு வெளியே போகும். அந்த ஊட்டச்சத்துக்கள் உங்கள் மண்ணை விட்டு வெளியே போகும். இது வாழைக்கு. அடுத்தது தக்காளிக்கு வந்து ஒரு டன்னுக்கு தோராயமாக 10 டன் ஈல்டு வச்சுப்போம். 1 ஏக்கருக்கு 10 டன் ஈல்டுனா 27 கிலோ நைட்ரஜன் உங்கள் இடத்த விட்டு போகுது, 36 கிலோ பொட்டாசியம் உங்கள் இடத்த விட்டு போகுது, 20 கிலோ கால்சியம் உங்கள் இடத்த விட்டு போகுது. இத்தனை சத்து உங்கள் இடத்த விட்டு போகுது. அண்ட் இத்தனை சத்துமே அட் அ டைம் போயிடாது. சில பேர் கேட்பாங்க, அட் அ டைமில் எதுவுமே போகாது, அதோட கிராப் டியூரேஷனே 4 மாதம் 5 மாதம் இருக்குமே அப்படின்பீங்க. கரெக்டு தான். ஒரு பயிர் அதோட பயிர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டேஜில் ஒரு விதமான டிமாண்ட் தேவைப்படும், பூக்கிற ஸ்டேஜில் ஒரு டிமாண்ட் தேவைப்படும், காய்க்கிற ஸ்டேஜில் ஒரு டிமாண்ட் தேவைப்படும், நல்லா காய்க்கிற ஸ்டேஜில் ஒரு டிமாண்ட் தேவைப்படும். இப்போ இதுதான் வந்து நியூட்ரியன்ட் டிமாண்ட், அந்த பயிரோட நியூட்ரியன்ட் டிமாண்ட். சின்ன பசங்க, ஒரு டீனேஜ் ஆள், ஒரு யங் அடல்ட், அப்புறம் ஒரு மெச்சூர் அடல்ட், எல்லாருமே ஊட்டச்சத்துக்கு சாப்பிட்ற ஊட்டச்சத்து வைஸ் குவான்டிட்டி மாறும், நியூட்ரிஷன் அவங்களுக்கு தேவைப்படுற சத்து அளவு மாறும். அதே மாதிரி தான் பயிருக்கும். இப்போது இந்த அளவான நியூட்ரியண்ட்டை இயற்கை முறையில் அந்த இடத்துல கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். சில பேர் கொடுப்பாங்க, ஓகே, பட் இருந்தாலும் 95% ஆஃப் பேர் வந்து அது கொடுக்கறது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம். ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வரும். இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான், அதுவும் பனானாங்கிறது வந்து ஹை நியூட்ரியன் டிமாண்டிங் கிராப் அது. ஸோ அந்த மாதிரி கிராப்புக்கெலாம் வந்து கெமிக்கல் உரம் போட்டால் தான் அதோட நியூட்ரியன் டிமாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதனால தான் வந்து நம்ம கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போது என்னப்பா சொல்ல வர, ஏன்னா சில பேருக்கு வந்து நம்ம இவ்வளோ தெளிவாக சொன்னாலும் கடைசியில் வந்து சரி என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. சில கமெண்ட்லாம் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ மூலம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கெமிக்கல் உரங்கள் நெசசரியா, தேவையா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. யாருக்கு தேவையில்லை அப்படின்னா, யாரெல்லாம் மகசூல் எனக்கு அளவு முக்கியம் இல்லைப்பா, கொஞ்சம் வந்தால் போதும், எனக்கு மனசு திருப்திக்கு நான் செய்கிறேன், நிம்மதிக்கு செய்கிறேன் அப்படின்னு இருக்கிறவர்கள் கெமிக்கல் உரம் பயன்படுத்தவே தேவையில்லை. ஓகேவா? உங்கள் மண்ணில் இருக்கிற சத்தே போதும், அதுவே மேனேஜ் பண்ணிக்கும். இது யாரெல்லாம் இந்த மாதிரி லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னா, வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் டைம் பாஸ்க்கு விவசாயம் செய்கிறவங்க, இவங்களாம் கெமிக்கல் உரம் போட தேவையில்லை. இப்போ அடுத்தது, கெமிக்கல் உரம் தேவை யாருக்குன்னா, மகசூல் எதிர்பார்ப்பாங்களே, எனக்கு ஈல்டு தான்ப்பா முக்கியம், ஈல்டு வந்தால் தான் நான் வந்து உழவு செஞ்ச காசு, களை எடுத்த காசு, ஆள் கூலி செலவு பண்ண காசு எல்லாம் கவர் பண்ண முடியும், எனக்கு குவான்டிட்டி தான் வேணும் அப்படின்னு இருக்கிறவர்கள் தாராளமாக கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். அதுவும் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுறவர்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் உரங்கள் கட்டாயம். இது யாருக்குன்னா, ஹைப்ரிட் எனக்கு குவான்டிட்டி முக்கியம், ஹைப்ரிட் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் ஹைப்ரிட்லேயே நியூட்ரியன் டிமாண்டிங் கிராப் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுறேன். அதாவது வாழை, தென்னை, பப்பாளி, கரும்பு, இந்த மாதிரி
இந்த மாதிரி கிராப்ஸ்லாம் நியூட்ரியன் டிமாண்டிங் கிராப்ஸ், இந்த மாதிரி கிராப்ஸில் எனக்கு ஈல்டு நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் கட்டாயமாக உங்களோட ஃபெர்டிலைசர் ஷெட்யூலில் கெமிக்கல் உரமும் போட்டுக்கிட்டால் தான் அந்த க்ரோத் பொட்டன்ஷியலுக்கு உங்கள் கிராப் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த பிரிவுகள், இந்த டிவிஷன்ஸ் மூலியமாக தான் கெமிக்கல் உரங்கள் யாருக்கு தேவையில்லை, யாருக்கு தேவை, யாருக்கு கட்டாயமாக தேவை அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதன் அடிப்படையில் உங்களுக்கு கெமிக்கல் உரங்கள் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோஸில் சந்திப்போம். நன்றி.